ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கார்த்தி செம அதிரடியா கடைசி நேரத்தில் துர்காவோட மேரேஜையும் அப்படியே தடுத்து நிறுத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வசந்தாவை கூட்டிகிட்டு வந்து அந்த மாப்பிள்ளையோட ஃப்ராடுத்தனை எல்லாத்தையும் நிரூபிக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக்கான சாமுண்டேஸ்வரியும் சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவும் கார்த்தி, மயில் வாகனம், ரேவதி எல்லாரும் சேர்ந்த மாதிரி நவீனுக்கு சப்போர்ட்டிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சந்திராவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி இப்படியே விட்டா இவங்க நவீன் கூட மேரேஜ் பண்ணி வச்சிடுவாங்க போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம நவீனுக்கும் துர்காவுக்குமே மேரேஜ் பண்ணி வச்சிடலாமான்னு யோசிக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கார்த்தியும் அந்த ஃப்ராடு மாப்பிள்ளை பற்றின எல்லா உண்மைகளும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த சாமுண்டேஸ்வரியும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன மாப்பிள்ளை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா? என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியலை. நம்ம பார்த்து வச்ச மாப்பிள்ளை இவ்வளோ பெரிய ஃப்ராடா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் துர்காவும் இப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு. கடைசி நேரத்தில் மாமா வந்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க. நான் கூட இந்த மேரேஜ் நடந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்லி மனசில் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திராவும் இதை கேட்டோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா கார்த்தி, கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டானே, நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சுன்னா அக்கா நம்மளை சும்மா விட மாட்டாளே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சந்திராவும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாமுண்டேஸ்வரியும் செம அதிரடியா அந்த மாப்பிள்ளை கிட்ட போய் இவங்கெல்லாம் சொல்றது உண்மையா, இந்த குழந்தை உன்னுடையதானா அப்படின்னு கேட்கவும் அந்த மாப்பிள்ளை எல்லாத்தையும் மறுக்கிறாங்க. இது யாருன்னு எனக்கு தெரியாது, யாரோ என் மேல வீணா பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதே சமயத்துல சந்திராவும் சாமுண்டேஸ்வரியோட மனசை மாத்துற மாதிரி, அக்கா இவங்க யாரு சொல்றதோ நீ நம்பாத, கண்டிப்பா இந்த மாப்பிள்ளை நல்லவனா தான் இருக்கும், அந்த நவீன் தான் ஏதாவது ஒரு ஃப்ராடு வேலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் குழப்பம் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம்ல நம்ம மயில் வாகனமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து இந்த மண்டபத்தில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதே, யாராவது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் என்னடா இவங்க சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்கே, அவங்க எங்கன்னு நினைக்கும் போதே நம்ம மயில் வாகனமும் செம மாசாட்டு அவங்களோட அப்பா அம்மாவை வாங்கடா ஃப்ராடு பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வர மாதிரி இருக்குது. அவங்கள பார்த்த உடனே என்னடா மயில் வாகனம் இப்படி இழுத்துட்டு வராங்களே அப்படின்னு சுற்றி உள்ளவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சந்திராவுக்கோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. எல்லா உண்மையும் இவன் தெரிஞ்சுக்கிட்டானோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவும் ஒரு பேக்கை கையில் வச்சுருக்காங்க. மயில் வாகனமும் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கும்போது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி வீட்டில் இருந்த எல்லா பணம் நகை எல்லாத்தையும் இவங்க திருடிட்டு போயிடலான்னு ஒரு பிளானை போட்டிருக்காங்க. எப்படி அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தி இங்கே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் செமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இங்கே நடக்குது, நம்ம இந்த மாப்பிள்ளை நல்லவன் நினச்சிட்டு தானே துர்காவுக்கு பேசி முடித்தோம், இப்போ என்னடானா இவங்க பெரிய ஃப்ராடு கும்பலாக இருப்பாங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. மயில் வாகனமும் அத்தை இவங்க நல்லவங்களே கிடையாது, பணத்துக்காக தான் துர்காவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முதல்ல 10 பவுன் செயின் வேணும்னு கேட்டாங்க, அதுக்கப்புறமா பணம் வேணும்னு கேட்டாங்க, இப்போ கடைசியில் நம்ம வீட்டிலேருந்தே திருட பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரேவதியும் அம்மா எல்லாரும் சொல்கிறது உண்மைதான், அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிற்கிற சந்திராத்தாவை தான் இருக்கும், அவங்க தானே இந்த மேரேஜை எப்படியாவது நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளையெல்லாம் ரெடி பண்ணது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்கே சந்திரா மேலே எல்லா பழியும் விழுந்துடும்னு அவங்க முந்திக்கிட்டு அப்படியே அந்த ஃப்ராடு மாப்பிள்ளையை அடிக்கிற மாதிரி இருக்குது. நான் எவ்வளோ உங்களையெல்லாம் நம்பினேன், நீங்கள் எல்லாம் இவ்வளோ ஃப்ராடு வேலை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. துர்காவுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிட்டுன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு சந்திரா அவங்கள அடிக்க போகிற மாதிரி இருக்குது. ரேவதிய மனசுக்குள்ள இந்த அத்தை ஏன் தான் இப்படி செய்கிறாங்களோ, அவங்க மேலே பழி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே இவங்களை அடிக்க போகிறாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. எது எப்படியோ துர்காவோட மேரேஜ் நல்லபடியாக முடியணும், அதனால் இந்த விஷயத்தை இப்போ யோசிக்காமல் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சந்திரா அத்தை பற்றின எல்லாத்தையும் நம்ம அம்மா கிட்ட சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க.
கார்த்தியும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நவீனை பற்றி பேசலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க அத்தை கிட்ட வந்து நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் பிடிவாதமாகவே இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட பொண்ணு வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை செய்யணும்னு நினைங்க, உங்கள் பொண்ணுக்கு பிடிக்குமா பிடிக்காதா எல்லாத்தையும் கேட்டிங்களா அத்தை அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. துர்காக்கு இந்த மேரேஜில் சம்மதம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, அந்த மாப்பிள்ளையும் பயங்கர ஃப்ராடு, அந்த குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பம், இப்போ என்ன பண்ணுறது அத்தை அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நவீனும் நல்ல பையன், துர்காவை நல்லபடியாக பார்த்துப்பான், துர்காக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கூடயே மேரேஜ் பண்ணி வச்சிடுங்களாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே சாமுண்டேஸ்வரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா நவீனை பற்றி இப்போ எதுக்கு பேசுகிறீங்க மாப்பிள்ள, என்னதான் இருந்தாலும் என் பொண்ணை கண்டிப்பாக லவ் மேரேஜுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன், நவீனை கண்டிப்பாக என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே சந்திராவும் கொஞ்சம் சந்தோஷம் ஆகுறாங்க. எப்படி இருந்தாலும் நவீன் கூட துர்கா மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் ரேவதியை நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு நல்லது தான் நினைப்பீங்க அம்மா, ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டிங்கன்னா அதுலேயே பிடிவாதமாக இருக்கீங்க, எங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்த யோசிக்காம இந்த மாதிரி செய்யாதுங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அப்படியே அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சாமுண்டேஸ்வரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. சாமுண்டேஸ்வரி கடைசியில் என்னன்னா கார்த்தி மாப்பிள்ள சொல்கிறது சரியாக தான் இருக்குது, நம்ம பொண்ணு ரேவதி இந்த மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசித்து சொல்லுறேன்னு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம துர்காவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கார்த்தி மாமா இந்த மேரேஜை நிறுத்தின மாதிரி கண்டிப்பாக நவீன் கூட நம்மளை சேர்த்து வச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க. அதே சமயத்தில் சாமுண்டேஸ்வரியும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. துர்காவோட மேரேஜில் ஏன் இவ்வளோ குழப்பம் வருதுன்னே புரியலை, என்ன பண்ணுறதுன்னு யோசனையிலே இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாகிட்டு நம்ம ராஜராஜனும் சாமுண்டேஸ்வரியை சமாதானப்படுத்துறதுக்கு வர்றாங்க. அவங்க என்னடானா நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட மாப்பிள்ளை எல்லாரும் சொல்கிறது உண்மைதானே, அந்த நவீன் துர்கா கேண்டி என்னன்னாலும் பண்ணுவான், துர்காவுக்கும் இந்த மேரேஜில் இஷ்டம் இருக்கான்னு தெரியல, நவீனுக்கு மேலே ஆசை இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணு துர்கா கேண்டி அவன் வீட்டில் டிரைவராக வந்தான், நல்ல தொழிலதிபரும் கூட, அதனால அவன் கூட மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல எனக்கு சம்மதம் தான், நல்ல வேலை இந்த ஃப்ராடு குடும்பத்தில் இருந்து நம்ம தப்பிச்சிட்டோன்னு யோசிச்சுக்க, துர்காவுக்கு மட்டும் இந்நேரத்தில் இந்த மேரேஜ் நடந்திருந்தா அவளோட நிலைமை என்னத்துக்காகிறது, இப்போ சபையில் எல்லாருமே கூடியிருக்காங்க, இந்த டைமில் மேரேஜ் நின்றுட்டுன்னா அடுத்து துர்காவை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனும் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரிக்கு. சாமுண்டேஸ்வரி எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு நவீனா ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான், துர்காவை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சாமுண்டேஸ்வரியும் சரி நவீனுக்கே துர்காவை மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம துர்காவுக்கும் இப்போ தான் சந்தோஷம் ஆகுது. கடைசியில் நம்ம நினச்ச மாதிரியே நவீன் கூட மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திராவும் இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, அந்த கார்த்திக் கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் சொதப்பிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது சொல்லி அடுத்த பிளானிங் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.